சென்னை செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்த பயணி ஒருவர் வைத்திருந்த கைத்துப்பாக்கியை பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூர், ஷார்ஜா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் மற்றும் உள்நாடுகளுக்கும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்று இரவு சென்னை செல்ல விமானம் தயாராக இருந்தபோது விமான நிலைய வளாகத்தில் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு பயணியின் பேகை சோதனை செய்த போது அதில் கைத்துப்பாக்கி ஒன்றும் இருந்துள்ளது. விசாரணையில் ஈரோட்டைச் சேர்ந்த சக்திவேல் என்பதும் மாங்காட்டில் சொந்த தொழில் செய்து வருவதால் சென்னை செல்வதற்காக விமான நிலையம் வந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து விமான நிலைய அதிகாரிகள் பீளமேடு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் கைத்துப்பாக்கியை பறிமுதல் செய்து அதற்கு உரிய லைசன்ஸ் உள்ளதா என விசாரணை செய்ததில் அதற்கு லைசன்ஸ் உள்ளதும் தெரிவித்துள்ளனர். உடனடியாக அவரை அழைத்து அங்குள்ள கைத்துப்பாக்கி மற்றும் 2 தோட்டாக்களும் கொடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.